வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தினுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெந்தயத்தில் தேவையான பொட்டாசியம் இருப்பதால் ரத்தத்தையும் இருதய துடிப்பையும் வெந்தயம் கட்டுக்குள்ள வைக்கிறது. மேலும் கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை ரத்தத்தில் குறைக்கிறது வெந்தயம் நெஞ்சு எரிச்சல் மற்றும் அஜீரண கோளாறுகளை போக்குகிறது. ரத்த சோகை என்று சொல்லக்கூடிய அனிமியா பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வெந்தயம் உபயோகித்தான் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். ஸோ இது போல நிறைய மருத்துவமைகள் வெந்தயத்தில் இருக்குது. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் பிரச்சனை தீரும் நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கொள்ளும் போது. மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக அவங்க இருப்பாங்க, கடுமையான வயிற்று வலி ஏற்படும். அது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிடுவது சற்று வெப்பத்தை தணிப்பதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கும் அதிக உடல் வெப்பம் இருப்பது போன்ற உணர்வு இருக்கும். அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டா சூடு தணிவதோட அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் வறுத்த வெந்தயத்தோட சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஜீரண கோளாறால் அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளை கட்டிய வெந்தயத்தோ சாப்பிட்டால் செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலும் நீங்கிடும். தலைமுடி வளர்ச்சி பெறுவதற்கு வெந்தயத்தினுடைய பங்கு இன்றியமையாதது. தலைமுடி வளர்ச்சியில வெந்தயத்தின் பங்கு முக்கியமானதாக இருக்கு. அதாவது வெந்தயத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை முடி வளர்ச்சிக்கு உதவுவதால தலைக்கு தேய்க்கக்கூடிய எண்ணெய் தயாரிப்புகள் எல்லாத்திலுமே வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் வெந்தயம் நம்ம எடுத்துக்கொண்டாலும் நம்மளுடைய முடி உதிர்தலை நம்ம தடுத்துக்கலாம். வாசனை திரவியங்கள் தயாரிப்பிலும் வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. இது அதிக மணத்தையும் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்புடனும் இருக்கிறதால வாசனை திரவியங்களுடைய தயாரிப்பிலும் முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ இந்த சென்ட், வெந்தயம் பயன்படுத்தக்கூடிய சென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லையும் கொடுக்கும், உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் அழிக்கும். மற்ற சென்ட்டுக்கு இல்லாத இயல்பு வெந்தயத்தில் செய்யக்கூடிய சென்ட்டுக்கு இருக்கு. சிறுநீர் பிரச்சனை தீர்வதற்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை உணவுல சேர்த்துக் கொள்ளலாம். இது உடலை குளிர்விப்பதோட உடல் வறட்சியை நீக்கி சிறுநீரை பெருக்குது. இதனால சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கப்படுகிறது. சீதபேதி குணமாக வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த மருந்து. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குகிறது. வெந்தயத்தை அப்படியோ அல்லது வறுத்து நீர் மற்றும் தேன் கலந்து நீங்க நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து ரெண்டையும் நீங்க நன்கு இடித்து சாப்பிட்டாலும் சீதபேதி உங்களுக்கு குணமாகும். அல்லது வெந்தயத்தை நீங்க மோர்ல ஊற வச்சுட்டு குடிக்கலாம். மோரில் ஊற வைத்த வெந்தயம் வாயு உள்ளிட்ட வயிற்று பிரச்சனைகளையுமே உங்களுக்கு போக்கும். பேன் மற்றும் பொடுகு தீர்வதற்கு வெந்தயத்தை பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயில வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் ஊற வைக்கணும். இதை குளிக்கும் போது தலையில நல்லா தேய்ச்சிட்டு அலசணும் போது பேன் பொடுகெல்லாம் நீங்கும். இதுல நீங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை கூட பயன்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு காரணம் வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரிக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை தடுக்குது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைத்து ரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்கிற தடுக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா பிளட்ல உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு சுகர் பேஷண்ட்ஸ் வெந்தயத்தை எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் தீரும் உங்களுக்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது. தினசரி வெந்தயம் சாப்பிடுவதால் மலச்சிக்கல் நீங்கும். சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிச்சு வயிற்றை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு வெந்தயம் உதவிகரமாக இருக்கு. கடுமையான மலச்சிக்கல் இருக்கிறவங்க தொடர்ந்து வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த ப்ராப்ளத்தை குணப்படுத்திக்கலாம், வராமலும் தடுத்துக் கொள்ளலாம். வயிறு மற்றும் தொண்டை புண் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குகிறது. மேலும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பண்பு உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால உங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய கொப்புளங்களை வெந்தயம் குணப்படுத்துது. இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே வெந்தயம் போக்குகிறது. சர்ம பளபளப்பு மற்றும் சர்மம் தூய்மை பெறுவதற்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்கிறது தொடங்கி சர்மத்தையும் வெந்தயம் ஆரோக்கியமாக வைக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து பளபளப்பான சர்மத்திற்கு உதவிகரமாக இருக்கு. வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து நீங்க கழுவினீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மை நீங்கி உங்களுடைய முகம் பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்னாடி வெந்தய பொடியை முகத்துல தடவிட்டு பின்பு கழுவி விட்டு தூய்மையான துணியில துடைச்சிட்டு நீங்க தூங்க போனீங்கன்னா உங்களுடைய முகம் பளிச்சுன்னு இருக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள் அதை அகன்று போவதற்கு நீங்க வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றும் கரும்புள்ளிகளையும் கண்ணில் ஏற்படக்கூடிய கரு வளையத்தையும் அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் சொல்லுவோம் அதுவும் நீங்கிடும்.
கரும்புள்ளிகள் பிம்பிள்ஸ் எல்லாமே நீங்கிடும். வெந்தயத்தை அரைத்து முகத்தில் தடவிட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி நம்மளுக்கு கண் கருவளையும் மற்றும் கரும்புள்ளிகள் இல்லாமல் சருமத்தை ஆரோக்கியமாக வைக்கும். உதடு வெடிப்பு பிரச்சனை உள்ளவர்கள் வெந்தயத்தை பயன்படுத்தும் போது அதில் கியூர் பண்ணிக்கலாம். பெண்களுக்கு உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கும். அவங்க தினசரி குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வச்சு அதை காலை வெறும் வயிற்றிலையும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் குடித்து வந்தாங்க அப்படின்னா 2-3 நாட்களில் படிப்படியாக உதடு வெடிப்பு மறைஞ்சு சரியாகிடும். தோல் நோய்கள் தீர்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணி. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதனை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தால் தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட மறைந்துடும். முகப்பொரு பிரச்சனை தீர்வதற்கு வெந்தயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி வெந்தயத்தை நீங்கள் ஊற வச்சு அதை அரைச்சி தினசரி இந்த தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடங்களை தடவுவது போல முகப்பொரு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் தடவிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த தோலில் ஏற்படக்கூடிய அந்த முகப்பொருட்கள் உங்களுக்கு குணமாயிடும். அதுக்கு நீங்கள் முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல வெந்தயத்தை நீங்கள் அரைச்சி தடவிட்டு ஒரு 30 நிமிடம் நீங்கள் உலர வைக்கணும். அதுக்கப்புறம் கழுவிட்டீங்க அப்படின்னா முகப்பொரு உங்களுக்கு நீங்கும். உடல் எடையை குறைக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்க வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவு வெந்தயம். வெந்தயத்தை தினசரி தண்ணீரில் ஊற வச்சு 2 டம்ளர்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை படிப்படியாக குறைவதை, ஆரோக்கியமான முறையில் குறைவதை நீங்கள் உணரலாம். உடல் எடை குறையுது அப்படின்றதுக்காக நீங்கள் அதிகப்படியான வெந்தயத்தையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைவான வெந்தயம் மட்டுமே போதும், உங்களுடைய உடல் எடையை உங்களுக்கு குறைய வச்சிடும். போதுமான அளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைச்சிக்கலாம். சுவாச கோளாறு நீங்குவதற்கு வெந்தயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற்று தருகிறது. உடலில் தேங்கிய கழிவுகள் நீங்கும் நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தும் போது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் சொல்லக்கூடிய நார்சத்து உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறது. இது சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் உங்களுடைய உடலை விட்டு நீங்கிவிடும். கொழுப்புகள் குறைய வெந்தயத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். உடலில் அதிக கொழுப்பு சேர்ந்து அவஸ்தைப்படுபவர்கள் வெந்தயத்தை தொடர்ந்து தினசரி எடுத்துக்கொள்ளலாம். இது கொழுப்புகளை சிதைத்து வெளியேற்றி விடுவதற்கு அதிகமான ஒரு பாசிபிலிட்டியை கொடுக்கும். அப்போ கெட்ட கொழுப்பை மட்டும் நீங்கள் குறைச்சிட்டு நல்ல கொழுப்பை போதுமான அளவுக்கு வச்சு இதயம் சார்ந்த நோய்கள்லாம் வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கொழுப்பை குறைக்கிறதுக்கு நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கணும். பசியின்மை உங்களுக்கு அகண்டு போவதற்கு நீங்கள் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். சிலருக்கெல்லாம் பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபீல் இருக்கும். இதுக்கு காரணம் தெரியாமல் சில பேர் சாப்பிட்றத தவிர்த்துருவாங்க. உண்மையிலே நீங்கள் சாப்பிட்டது முழுவதுமாக செரிக்காமல் செரிக்கிறதுல தாமதமானதான் உங்களுக்கு பசியின்மை ஏற்படுது அப்படின்றது அர்த்தம். வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது எப்படியாவது எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உணவில் வெந்தயம் உங்களுடைய உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவு தங்காது, ஆற்றல் உங்களுக்கு கிடைக்க பெற்று மற்ற அந்த உணவுகள் எல்லாமே செரிக்கப்பட்டு இதனால் உங்களுக்கு பசி நேரத்துக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் தான் சிறந்த மருந்து. எலும்புக்கு பலம் கொடுக்கும் வெந்தயம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை நச்சு பொருட்களால் பாதிக்கப்படும். உதாரணமாக அலுமினியம் எலும்பை வெகுவாக பாதிக்கும். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களை சிதைத்து வெளியேற்றி உடலுக்கு வலு கொடுக்கும், எலும்பையும் பலப்படுத்தும். ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது, தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கணும். வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கக்கூடிய இயல்பு கொண்டது வெந்தயம். இதன் மூலமாக பிபி உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும்போது ஆரோக்கியமான இதயம் இருக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருங்குடல் புற்றுநோய் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட பொருட்களால் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. வெந்தயத்தை தினசரி உட்கொள்வதால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொழுப்புகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்கும், புற்றுநோய் ஏற்படுவதையும் நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை நீங்கள் பெற்று உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வெந்தயத்தை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்வது அவசியம். வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.